ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான பாயா ஒயிட் குருமா. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை இப்போ பார்க்கலாம். ஒரு செட் ஆட்டுக்கால் பாயா, 4 மீடியம் சைஸ் வெங்காயம், தோல் நீக்கிய 3 பத்தை தேங்காய், 1 கப் அளவு தயிர், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஊற வச்ச 50 கிராம் முந்திரி பருப்பு, 25 கிராம் கசகசா, தேவையான அளவு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், பட்டை லவங்கம் ஏலக்காய், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்ச கசகசாவையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை அதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளியும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆட்டுக்கால் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா நல்லாவே வெந்திருக்கு. பாயா வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குருமா செய்யும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் குருமா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹோல் ஸ்பைசஸை அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கக்கூடாது, ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஒயிட் குருமா. அதனால் கண்ணாடி பதம் வந்த பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆட்டுக்கால் பாயா வேக வைக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற ஆட்டுக்கால் பாயாவும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆட்டுக்கால் பாயாவோட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய குருமா நல்லாவே கொதிக்குது. லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் குருமா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த குருமாவை நல்லா கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய பாயா ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மெஹந்தி இல்லைன்னா மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இனி நீங்கள் பாயா ஒயிட் குருமா சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போகலான்னு அவசியம் இல்லைங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயா ஒயிட் குருமாவை ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது NN Square. நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா பை பை.